நான் அடுத்து நான் பார்க்குறது பார்த்தீங்கன்னா மாருதி 800ங்க. 2006 மாடலுங்க. செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குங்கண்ணா. 53,000 ஓடி இருக்குதுங்க. ஒரிஜினல் கிலோமீட்டருங்க. ஆமாங்க. 2 ஓனருமே ஓட்டல. TN 48 ஸ்ரீரங்கம் ரிஜிஸ்ட்ரேஷனுங்க. வண்டி ஒரிஜினாலிட்டி எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வண்டி கூட ஒரு சீட் கவர் கூட என்ன சேஞ்ச் பண்ணாமல் இருக்கிறாங்க. ப்ளஸ் கிளாஸஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எதுவுமே ரிப்ளேஸ் ஆகாமல் இருக்குதுங்க. எந்த ஒரு ஆக்சிடென்ட் ரிப்போர்ட் இல்லாமல், ரிப்ளேஸ்மெண்ட் இல்லாமல் ஒரிஜினாலிட்டி அப்படியே இருக்குதுங்க. நிறைய பேர் 800 ஒரிஜினலுக்கு இது கேட்பாங்க. இது ஏசி டைப்புங்க. ஏசி ஒர்க்கிங்கு, சென்ட்ரல் லாக் ஒர்க்கிங்கு. 4 டயருமே பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக ஒரு 50% வரைக்கும் இருக்குது. இந்த வண்டி நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1,15,000 கோட் பண்ணுதுங்க. இதுவும் ஃபிக்ஸ்டு ப்ரைஸில் இல்லை, நெகோஷியேட்டபிள் தான். திருப்பூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரு 50,000 60,000 நம்ம லோன் பண்ணி கொடுத்துடலாங்க. வண்டி கண்டிஷன் அப்படியே இருக்குது. நீங்கள் எடுத்து பெட்ரோல் மட்டும் போட்டால் போதும். மெக்கானிக் ஒர்க்குன்னு சொல்லி எதுவுமே பண்ண தேவையில்லை, ப்ராப்பராக இருக்குது. ஓகே, சூப்பர். ஏன்னா இந்த வண்டி விரும்புறதுக்குன்னு ஆள் இருக்கு, அவங்களுக்கு சூப்பராக இருக்கும். தேடாம ஒரிஜினாலிட்டி ஒரு வண்டி கிடைக்குது இல்ல. ப்ளஸ் என்னன்னா ஒரிஜினாலிட்டி கலையாம இருக்கு இந்த வண்டியில. அதான் அந்த ஒரு நம்பிக்கையில் எடுக்கலாம். ஏசி ஒர்க்கிங்ல இருக்கு, சென்ட்ரல் லாக் இருக்கு. ஓரளவுக்கு லேட்டஸ்ட் காருக்கான ஈக்குவலா வந்துருது இல்ல. அதுவும் இல்லாம பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெயிண்டிங் கூட எங்கேயுமே ஆகலைங்க. எல்லாம் ஒரிஜினாலிட்டி. ஒரிஜினல் பெயிண்டிங். இந்த மாதிரி டென்ட், இந்த சின்ன ரெஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே வச்சிருக்காங்க. ஆமா, அதை போய் சரி பண்ணிட்டு போயிட்டு செலவு ஒரிஜினலை கலைக்க கூடாது. அதுங்காட்டி அப்படியே இருக்குதுங்க. நீங்க நம்பி வந்து எடுக்கலாம். ஓகே.